ஓம் நம சிவாய. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. என் அன்பு மீன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படியோ முட்டி மோதி கஷ்டப்பட்டு இந்த 2025 முடிச்சு 2026 காலடி எடுத்து வச்சிருக்கீங்க. பல போராட்டங்களை பார்த்திருப்பீங்க, பல சவால்களை பார்த்திருப்பீங்க. தப்பி பிழைச்சதே பெரிய காரியம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பல அதிர்ச்சி சம்பவங்கள் கூட நடந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. இந்த 2026 துவண்டு கிடக்கிற நம்மளை தூக்கி நிறுத்துமா? சோர்வடைஞ்சு கிடக்கிற நம்மளை தூக்கி சுறுசுறுப்பாக்குமா? கலங்கி நிக்கிற நமக்கு ஒரு ஆறுதலா இருக்குமா? கோடிக்கணக்கான பணம் வேணாங்க, ஒரு நிம்மதியாவது கிடைக்குமா அப்படிங்கிற ஏக்கம், தவிப்பு என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, தற்போது கலங்கி நிற்கிறீர்கள். அனைத்து கதவுகளும் மூடப்பட்டிருக்கு. என்ன செய்யறதுன்னே தெரியாம வீழ்ச்சிக்கிட்டு இருக்கீங்க. பல பேருக்கு இந்த வாழ்க்கை அவ்வளவுதானா, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா, என்னைக்கு நம்ம கனவு நிறைவேறது, நம்ம லட்சியம் நிறைவேறது, என்னைக்கு இதை அடைவோம் அதை அடைவோம் அப்படிங்கிற ஒரு தவிப்பு, பரபரப்பு, ஒரு விரக்தி கூட ஏற்பட்டிருக்கலாம். செய்வதறியாம வாழ்க்கையின் கடைசி கட்டத்துல நிக்கிறீங்க. இங்க தோல்விகளும் துரோகங்களும் உங்க வாழ்க்கையவே புரட்டி போட்டிருக்கு. வாழறதுக்கே பிடிக்கலன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எங்க போனாலும் பிரச்சனை, போட்டி, பொறாம, துரோகம். நீ முன்னேறியா நான் முன்னேறனா, நீயா நானா, பதவிக்கு பிரச்சனை, பொறாமையால உள்ளடி வேலை செய்யறது, கூட இருந்தே குழிபறிக்கிறது, குடும்பம், வேலை, தொழில், பொருளாதாரம், கனவுகள், இதுல எல்லாத்துலயும் பெரிய இடி விழுந்து சிதைந்து போய் என் அன்பு சகோதர சகோதரிகள் கலங்கி நிக்கிறீங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, மீள முடியாத ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதிலிருந்து நீங்க மீண்டு வருவீங்க அப்படிங்கறதுதான் கடவுளுடைய நம்பிக்கை. அதிலிருந்து மீண்டு வரட்டும், கடைசியா பாத்துக்கலாம் அப்படிங்கறதுதான் கடவுளுடைய எண்ணம். ஒரு தெய்வம் சோதிக்குது அப்படின்னா இன்னொரு தெய்வம் உங்களுக்கு கை கொடுக்க காத்திருக்கு. ஒரு கிரகம் உங்களுக்கு சவாலை கொடுக்குது அப்படின்னா இன்னொரு கிரகம் அந்த சவால்ல இருந்து வெற்றி அடைய கை நீட்டிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த கிரகங்களும் தெய்வங்களும் தந்த சோதனையில் வெற்றி பெறக்கூடிய காலம் இந்த காலம். இனிமே உங்க வாழ்க்கையில நிறைய அதிசயங்களை, நிறைய சாதனைகளை, நிறைய வெற்றிகளை பார்க்கக்கூடிய ஒரு காலம் இது. அதையெல்லாம் அடையணும் அப்படின்னு நடந்த சோதனை இது. அதனால 2026 அந்த தெய்வமே இறங்கி வந்து உங்களுக்கான சிம்மாசனத்தை இறக்கி வைக்குது. தயாராகுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை. காரணம் இல்லாம தெய்வம் எதையும் செய்யாது, இந்த கிரகங்கள் எதையும் நடத்தாது, இந்த பிரபஞ்சம் எதையும் செயல்படுத்தாது. இந்த போராட்டத்துல, சோதனையில, சவால்ல ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். நான் 2026 தொட்டு நானும் மீண்டு வந்திருக்கேன், நானும் உயிரோட இருக்கேன், கண்டிப்பா வரலாற்றில் இடம் பிடிப்பேன், வரலாற்றுல இல்லைனாலும் என்னுடைய சந்ததியினருக்கு நான் மறக்க முடியாதவளாக மாறுவேன் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோட இந்த 2026 தொட்டிருப்பீங்க. கலங்காதீங்க, தெய்வம் இறங்கி வந்து விட்டது. ஜனவரி 15 உங்க வாழ்க்கையை தலைகீழா மாத்த போற அதிசயம், ஆச்சரியங்கள், புதுமைகள் நடக்க போகுது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் யார் என்று இந்த உலகம் தெரிந்து கொள்ளும் வருடம் இது. கலங்குற கண்களை தொடச்சுக்குங்க, நிமிர்ந்து என்னாலையும் முடியும், நான் தான் இந்த 2026 சாதனையாளன், 8 திக்கு எங்கும் என்னுடைய பெயர் ஒலிக்கணும், அல்லது என்னுடைய கௌரவமாவது கிடைக்கணும், இழந்த கௌரவத்தை நான் மீட்கணும் அப்படின்னு துணிஞ்சு எழுந்து நில்லுங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சியோடு இந்த வருடத்தை எதிர்கொள்ளுங்க. ஒரு அற்புதமான நாளாக ஜனவரி 15 ஆரம்பிக்குது. உங்களால முடியும். நீங்கள் வணங்கிய தெய்வத்துக்கு வேலை வந்துருச்சு. உழைச்சி களைச்சிட்டீங்கல்ல, கவலைப்படாதீங்க. இனிமே அந்த தெய்வமே உங்களை பார்த்துக்கும். நடக்கிறத மட்டும் இனிமே கவனிங்க நீங்க. ஏன்னா கிரக அமைப்புங்கிறது ஒவ்வொரு அமைப்புமே அருமையாக, அற்புதமாக மாறிட்டு இருக்கு. குரு வக்ரமாகி இருக்காரு, ராகு கேது அற்புதமான இடத்துல ஸ்டெடியா இருக்காங்க, சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்காகவே வந்திருக்கிறார். மற்ற 9 கிரகங்களும் அருமையான, அற்புதமான ஒரு சூப்பரான இடத்துல இருக்காங்க. என்ன செய்ய போறாங்க, உங்களை எப்படி ஜெயிக்க வைக்க போறாங்க, சிம்மாசனத்துல உங்களை எப்படி உட்கார வைக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ முழுமையும் நம்ம பார்க்க போறோம். தயாராகுங்க. எதுக்கு? சிம்மாசனத்துல உட்கார்றதுக்கு தயாராகுங்க. நீங்க ராஜாவாக போறீங்க. கிரகம் என்ன சொல்லுது பார்க்கலாம்.
இந்த 7.5 சனி நாங்க எதிர்பார்க்காத அத்தனை துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நிறுத்த முடியல. திடீர்னு நோய், திடீர்னு வம்பு வழக்கு, கோர்ட்டு, ஜெயில், திடீர்னு வேலையை விட்டு வெளியில வர சூழ்நிலை ஆயிடுச்சு. தொழில நஷ்டம், அலுவலகத்தை மூடியாச்சு, வெளிநாட்டுல இருந்து திரும்பி வந்தாச்சு, ஆசைப்பட்ட துறையில செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையும் பறி போய் இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்தாச்சு. வேலை இல்ல, ஆனா உட்கார்றதுக்கு நேரம் இல்ல. வருமானம் இல்ல, ஆனா நிம்மதியா தூங்கறதுக்கு வழி இல்ல. இப்படிலாம் என் அன்பு மீனராசி நண்பர்களும் தோழிகளும் புலம்பிக்கிட்டு இருப்பீங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய கடைசி கால கட்டத்தை கடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஓடினேன் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினேன் அப்படிங்கிறது மாதிரி இப்ப வாழ்வா சாவாங்கிற கட்டத்துல இருக்கீங்க. இந்த பக்கம் செஞ்சாலும் முள்ளு, இந்த பக்கம் செஞ்சாலும் கல்லு, எங்க விழுறதுனே தெரியாம தள்ளாடிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை மீனராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய வாழ்க்கை. ஏன்னா எவ்வளவோ சந்தோஷமா இருந்தாச்சு, எவ்வளவோ உதவி செஞ்சாச்சு, வீட்டுல இருக்கிற கஷ்டத்தை தூக்கி நிறுத்தணும். ஆனா இன்னைக்கு எங்களை கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அனாதையாக்கப்பட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாம் தனியாளா சமாளிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாங்க இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படின்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிற என் அன்பு மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டத்தை இந்த கிரக அமைப்பு கொடுத்திருக்கிறது. அதாவது ராஜ வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது. அப்படின்னா நம்ப மாட்டீங்க, என்னை திட்டுவீங்க, பரவாயில்ல. கல்லடி பட்டாலும் சிலை அழகாகுதுல்ல, அப்படி என்ன திட்டினாலும் பரவாயில்ல. நான் சொல்ற இந்த கிரக அமைப்புடைய பலன்கள் உங்க வாழ்க்கையை அழகாக்கும். அன்னைக்கு புரிஞ்சுப்பீங்க. அதனால இந்த காலகட்டம்ங்கிறது ராஜ வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா கிரக அமைப்புகள் அப்படி இருக்கு. முதல்ல நம்பிக்கை தான் முக்கியம். நம்பிக்கை இல்ல, நம்மளால ஜெயிக்கவே முடியாது. கண்டிப்பா முடியாது. நம்மளுடைய எண்ணங்களுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. அதனால அந்த மகா சக்தி கொண்ட எண்ணத்தை வச்சுக்கிட்டு நம்பிக்கையோட நான் சொல்ல போற இந்த பலன்களை பட்டும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையை நீங்களே மாத்திப்பீங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சிங்கன்னா இந்த பிரச்சனைக்கும் துன்பத்துக்கும் காரணம் வேற யாரும் இல்ல, நம்முடைய கர்மா, நாம தான் காரணம் அப்படிங்கிறத முழுசா புரிஞ்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்குள்ளாரே ஒரு புது ரத்தம் பாயும், உற்சாகமா நீங்க மாறுவீங்க. கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க. இப்படி ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிற உங்களுக்கு எப்படி ராஜ வாழ்க்கை அமையும் அப்படின்னா, ராஜா கிரகமான சூரியன் விருச்சிக ராசியில பயணம் செய்யறார். அப்ப மீன ராசிக்கு விருச்சிக ராசி 9ஆம் இடம். எதை சொல்லக்கூடிய இடம்? தந்தை ஸ்தானம், முன்னோர்களுடைய ஸ்தானம், அதிர்ஷ்டம், பொன் பொருளை, தான தர்மத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், பிறவி பயனை சொல்லக்கூடிய ஸ்தானம். அதுல சூரியன் அமர்கிறார். அப்ப சூரியன் அமர்ந்தா என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப சொன்ன விஷயத்துல எல்லாத்திலையும் நல்ல பலனை உங்களுக்கு கொடுப்பார். தந்தை வழியில அதிர்ஷ்டம், பொன் பொருள் சேரும், தர்மம் செய்யற அளவுக்கு செல்வங்கள் உங்களுக்கு சேரும். ராஜான்னா எல்லாத்துக்கும் தலைமை, உங்களை ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கும். இது வரைக்கும் ராஜ வாழ்க்கையை நீங்க விருப்பப்பட்டிருப்பீங்க. விருப்பப்பட்டு கனவு கண்டு அதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க, அழுத்து போயிருப்பீங்க, சோர்ந்து போயிருப்பீங்க. இப்ப அந்த சிம்மாசனம், அந்த ராஜ வாழ்க்கை உங்களுக்கு ஆசைப்படுது. அப்ப அது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு பாத்துங்க. ஏன்னா சூரியன் விருச்சிக ராசியில இருந்தார் அப்படின்னா அது 9ஆம் இடத்துல இருக்கார். அப்படிங்கும் போது தானம் செய்யற அளவுக்கு பொன் பொருள் உங்களுக்கு வரப்போகுது. அதுவும் தந்தை மூலியமா அதிர்ஷ்டம், முன்னோர்களுடைய அந்த ஆத்மா இருக்குல்ல, அது உங்களுக்காக நல்லது செய்ய காத்திருக்கும். எப்போதோ 4 பேருக்கு உதவி செஞ்சிருப்பீங்க, நல்லது செஞ்சிருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க. இல்ல போன ஜென்மத்துல, இல்ல இந்த பிறப்பிலிருந்து இந்த பிறவியிலேயே அதனுடைய பலன்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, தெய்வ பக்தி அதிகரிக்கும். அதனாலேயே இறைவனின் ஆசியும் அருளும், உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசியும் உங்களுக்கு மனப்பூர்வமா கிடைக்குது. அதனால உங்க வாழ்க்கைய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. அப்ப எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். போன பிறவியில செஞ்ச புண்ணியம் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நிறைய செல்வத்தை இழந்திருப்பீங்க, பறி கொடுத்திருப்பீங்க. குடும்பத்துக்காகவும், நண்பர்களுக்காகவும், உறவுகளுக்காகவும், உங்க கூட பழகினவங்களுக்காகவும் நிறைய இழந்திருப்பீங்க. அது ஒரு புண்ணியம். அந்த புண்ணியத்தை இப்ப அடையக்கூடிய காலகட்டம் 5, 7, 9 இது மூன்றுமே முக்கியமான ஸ்தானம். அதுல இந்த 9ஆம் பாவங்கிறது முன்னோர்களுடைய ஆசி நமக்கு கிடைச்சி அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். அதனால சொத்து சேரும், பொன்பொருள் சேரும், பதவி உயர்வு கிடைக்கும். சூரியன் அப்படின்னா தலைவர், அந்த தலைமை பதவி உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல உங்கள்கிட்ட இந்த காலகட்டத்தில் தர்மம் கேட்க நிறைய பேர் வருவாங்க. அதுவே ஒரு பாக்கியம். ஏன்னா கொடுக்கிற இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களை வளர்த்துப்பீங்க. சூரியன் அப்படின்னா இன்னொரு விஷயம், ஒரு அதிகார
தோரணை, ஒரு வீரமிக்க கிரகம், ஒரு ராஜா கிரகம். அதனாலதான் சொன்னேன், சிம்மாசனத்துல ராஜ வாழ்க்கை வாழ உங்களுக்கு காலம் வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த காலகட்டத்துல சூரியன் அப்படின்னாலே கிரகங்களுக்கு மட்டும் தலைமை கிரகம் இல்ல, தெய்வங்களுக்கும் அது முக்கியமான கிரகம். அதனால தெய்வ நம்பிக்கை இந்த காலகட்டத்தில் அதிகரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்சதெல்லாம் சக்சஸ் ஆகும். ஆன்மீக உணர்வு அதிகரிக்கும். கோவிலுக்கு உதவி செய்வீங்க, கோவில் பணியை எடுத்து நீங்க செய்வீங்க. கும்பாபிஷேகம் அதுக்கு வேலை செய்வீங்க. அதாவது நீங்க இத்தனை காலமா எந்த கோவிலுக்கெல்லாம் ஆசைப்பட்டிருப்பீங்களோ அந்த கோவிலுக்கும் போயிருக்க முடியாது. இனிமே போகிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா தெய்வம் உங்களை அழைக்குது, உங்களை எதிர்பார்க்குது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது மாதிரியான தெய்வ அருள் இருந்தாலே நமக்கு இருக்கிற என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, வம்பு வழக்கு, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வெளிநாட்டு அதிர்ஷ்டம் இல்ல, குழந்தை பாக்கியம், கௌரவ பிரச்சனை, இப்படி எதுவாக இருந்தாலும் இந்த சூரியன் பெற்றுக் கொடுக்கும் முதன்மையான கிரகம் உங்களை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். அதே நேரத்தில் இங்க இவ்வளவு கஷ்டத்துக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எதெல்லாம் நினைச்சு உங்க குடும்பத்துக்காகவும் உங்கள் துணைக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் உறவுகளுக்காகவும் செய்றீங்களோ அதற்கான முழு பலனும் அதற்கான முழு மரியாதையும் உங்களுக்கு கிடைக்காது. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேலோட்டமா தான் நீங்க இருப்பீங்க. ஆனா மனசுல மரியாதை இருக்கும், மனசுல ஒரு நல்லெண்ணம் இருக்கும் அவங்கள பத்தி. ஆனா உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. யாரையுமே நீங்க மதிக்கல அப்படின்னு தான் உங்களை சொல்லுவாங்க. குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால வருது அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா சொல்லப்போனா விட்டு கொடுத்து போகணும்னு நீங்க நினைச்சாலும் உங்க சூழ்நிலை உங்களை விட்டு கொடுக்க வைக்காது. வேலையா இருந்தா சொல்ல வேண்டியதில்லை, பெரிய பிரளயமே நடக்கும் வேலையில. தொழிலும் அப்படிதான். அங்க நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? உங்க சைடுல இருந்து சரியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த அதிகாரிக்கு பயந்து ஒரு வேலை செய்யறது, இந்த அக்கம் பக்கத்துல வேலை செய்யறவங்க நம்மள என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேலை செய்யறது, இந்த காக்கா பிடிக்கிறது அலுவலகத்துல, அது மாதிரி தொழில அநியாயத்துக்கு சம்பாதிக்கிறது, அநியாயத்துக்கு லாபத்தை வச்சு விற்கிறது, அல்லது பிசினஸ் பண்றது, அல்லது கலப்படமான பொருள் சேர்க்கிறது, இதெல்லாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த சுத்தம், உண்மை, நேர்மை இதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையா வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில். இதனால கண்டிப்பா நீங்க பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. தொழில் நஷ்டமா இருக்கும், வேலையை விட்டு நீங்க இருப்பீங்க, இல்ல குடும்பத்துல பிரச்சனையாகி பிரிஞ்சிருப்பீங்க, வெளிநாட்டில இருந்து திரும்ப வந்திருப்பீங்க, அல்லது எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில இருந்து நீங்க விலக்கி வைக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா உங்களது உண்மைக்கும் நேர்மைக்கும் உழைப்புக்கும் கிடைச்ச பரிசு. இதே தான் உங்க குடும்பத்திலையும் நடக்கும். உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்பதான் நீங்க சோர்ந்து போய் துவண்டு போயிடுவீங்க. நம்முடைய வாழ்க்கையில இந்த அவமானம், துன்பம், கஷ்டம் இதெல்லாம் மாறி மாறி வரக்கூடியது. இரவும் பகலும் மாறுறது மாதிரி. எப்பவுமே வாழ்க்கையில துன்பம் இருந்தா வருத்துரும், எப்பொழுதுமே வாழ்க்கையில இன்பம் இருந்தா திகட்டிடும். அதனாலதான் இன்பமும் துன்பமும் மாறி மாறி நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கு. வாழறதுக்கு ஒரு பிடிப்பையும் கொடுக்கக்கூடியது அதுதான். இருந்தாலும் சில நேரத்துல வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை நினைச்சு நினைச்சு மனம் வருத்தம் அடையும் போது இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயாவது மலை ஏறி இருக்கீங்களா? கடினமா மலை ஏறிட்டு மலை உச்சியில போய் நின்று அந்த அற்புதமான காட்சியை பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? சொர்க்கமே தெரியுமா? அவ்வளவு கஷ்டப்பட்டு மலை ஏறி இருப்போம், எல்லாத்தையும் மறந்துடுவோம். அது ஒரு அழகான காட்சியா மலைக்கு மேல இருக்கும். அந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு 1000 கோடி கண்கள் வேணும் அப்படின்னு நினைப்போம். ஏறி வந்த பாதையை மறந்துடுவோம். இது 100க்கு 100 உண்மைங்க. நாங்க ஒரு டூருக்கு போயிருந்தோம். மூணாறு எரவிக்குளம் நேஷனல் பார்க். எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல. மூணாருக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா எரவிக்குளம் நேஷனல் பார்க்கு போயிட்டு வாங்க. பெரிய பெரிய ஃபாரின் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போனா அந்த மாதிரியான காட்சி கிடைக்குமோ அப்படி அங்க எங்களுக்கு கிடைச்சது. ஆனா அந்த மலை ஏறும்போது நாங்க பட்ட கஷ்டம் இருக்கு, ரொம்ப கஷ்டம். ஏண்டாப்பா வந்தோம் அப்படின்னு கூட நினைச்சிட்டோம். பாதி வழியில திரும்பி போயிடலாமான்னு கூட நினைச்சோம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இன்னும் எவ்வளவு தூரம் வேணாலும் இதுக்காக நடக்கலாம் அப்படின்னு. இது ஒரு ரியல் இன்சிடென்ட்ங்க. அதுதான் வாழ்க்கை. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒரு சின்ன ஸ்டோரி. குரு சீடர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்போதுமே ஒரு 10 பேருக்கு குரு வந்து பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பார். அவங்க இறை வழிபாட்டுக்காக ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறது உண்டு. அப்படி போகும்போது ஒரு 10 சீடர்களோட குரு போறாரு. சில நாட்கள் உணவு, தண்ணி இதெல்லாம் கிடைக்குது போற வழியில. ஒரு நாள் சுத்தமாவே கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, தாகம் அதிகமா இருக்கு, சாப்பாடு கிடைக்கல, பசி அதிகமா இருக்கு, நடக்க முடியல, சோர்வு. ஏதாவது ஒரு இடத்தை பார்த்து நம்ம ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருட்டும் ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் அன்னைக்கு ஃபுல்லா அவங்களுக்கு தண்ணியும் சாப்பாடும் கிடைக்கல. ஒரு இடத்துல போய் உறங்க போறாங்க நைட்ல. அப்ப படுக்கும் போது அந்த குரு சொல்றாரு, எல்லாம் கொடுத்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறார். அப்ப அதுல ஒரு சீடர் எழுந்திருச்சு பொறுக்க முடியாம கேட்கிறாப்ல, பசி தாகத்தெல்லாம் பொறுக்க முடியாம, குருவே எதுவுமே இன்னைக்கு நமக்கு கிடைக்கல, பசிக்குது, உணவு கிடைக்கல, தாகம் எடுக்குது, தண்ணி கிடைக்கல, ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு வீடு கூட கிடைக்கல, ஆனா எல்லாமே இன்னைக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கிறாப்ல. அந்த சீடன் கேட்ட கேள்விதான் எல்லாருடைய மனசுலயும் இருந்தது, மற்ற சீடர்களுக்கும். ஆனா அந்த குரு சொன்ன பதில், அந்த ஒரு வார்த்தை கேட்டு எல்லா சீடர்களுக்குமே அந்த நேரத்துல அந்த பசி, தாகம், உடல் அசதி எல்லாமே போயிடுச்சான். அப்படி அந்த குரு என்ன சொல்லியிருப்பார் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த வீடியோட கடைசியா நம்ம பார்க்கலாம்.
சரி, அதுபோல விருட்சிக ராசியிலேயே அதே 9ஆம் வீட்டுல புதன். அதனாலதான் சொன்னேன், கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. உங்களுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு முதல்ல கேளுங்க. இதெல்லாம் தெய்வம் நேரா வந்து சொல்லாது. எங்க உள்ளத்துக்கும் மனசுக்கும் புலப்பட்டதை புரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு தெய்வத்துக்கிட்ட இருந்து வாங்கி உங்க புத்திக்கு கொண்டு வரும். அதை பயன்படுத்துறதும் அவாய்ட் பண்றதும் உங்க விருப்பம். இந்த காலகட்டத்தில் புதாத்திய யோகம் வேற வருது. அதுபோல சூரியன் புதன் ஒரே வீட்டுல. அப்ப தந்தை சொத்து கிடைக்கும், அதிகாரம் உங்களுக்கு வரும், பதவி உயர்வு கிடைக்கும். அதுபோல தகவல் தொடர்பு விஷயத்துல புதன் மெயினா இருக்கிறவர். உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்க தோத்து போனீங்களோ, இதெல்லாம் சோர்ந்து போயிட்டீங்களோ, அதெல்லாம் இனிமே மீட்டு கொண்டு வருவீங்க. அதெல்லாம் சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய உடன்பிறப்புகள் இனிமே உங்க கூட துணையா நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுபோல புதன் இருக்கிறதுனால புத்திசாலித்தனம், சுய சிந்தனை, நம்மளால இது முடியாது, அப்ப முடியணும்னா என்ன செய்யணும், எந்தெந்த விஷயங்களை சரி பண்ணணும், இப்படி சிந்திக்கிற தன்மை அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில். அதுபோல சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தாலே ஒரு புதுவித எனர்ஜி உங்களுக்குள்ளார கிடைக்கும். பேச்சு வித்தியாசமா இருக்கும். ஒரு அதி புத்திசாலி மாதிரி, ஞானி மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதாவது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனையை கூட அப்படி அசால்ட்டா ஒரு சில நிமிஷத்துல கடந்து போயிடுவீங்க. அதுதான் சிந்திக்கிற இந்த வலிமை, அந்த ஆற்றல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குது. அதுபோல அதிகாரத்தில் உள்ளவங்க நட்பு கிடைக்கும், தொடர்பு கிடைக்கும், அவங்களால லாபம் உங்களுக்கு இருக்கும். அந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது இறைவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் கிடைக்கும், சும்மா கிடைச்சிடாது. நிறைய பேர் சொல்லிட்டு திரிவாங்க, பதவி உயர்வு கிடைக்கும் போது என்னுடைய உழைப்பால அப்படின்ட்டு. எதுவும் இல்லை. உழைப்பும் இறைவனின் ஆசீர்வாதமும் ரொம்ப முக்கியம். உணர்ந்தாதான் புரியும். அதை அவர் நினைச்சிருந்தார் அப்படின்னா அந்த சிம்மாசனத்துல உட்காரத்துக்கு முன்னாடியே எதை வேணாலும் செய்யலாம், என்ன பிரச்சனை வேணாலும் நமக்கு கொடுக்கலாம். அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கோம். அவருடைய பார்வை நம்ம மேல படுறதுனால தான் நம்ம துன்பத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வரோம், உயிர் பேச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒரு மன தைரியம் நமக்குள்ள இருக்குல்ல, சமாளிச்சிடலாம். கஷ்டம் வரும்போது கடவுளை நினைக்கிறோம்ல, சமாளிச்சிடும். இறைவா நீ பார்த்துக்க, அந்த ஒரு மன வலிமையை கொடுக்கக்கூடியவர் இறைவன். அப்ப இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக கிடைக்கும். அதனால எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி பார்த்துருவீங்க. அதுபோல உங்களுக்கு இது வரைக்கும் நிறைய விஷயங்களை சிந்திக்காம செயல்பட்டு இருப்பீங்க, சிந்திக்காம பேசியிருப்பீங்க, சிந்திக்காம பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க, பிரச்சனையை தலையில தூக்கி வச்சிருந்திருப்பீங்க, ரொம்ப ஆவேசமா கூட சில இடத்துல பேசியிருப்பீங்க. அதையெல்லாம் சரி செஞ்சு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கொஞ்சம் யோசிக்காம நீங்க செயல்பட்டீங்க அல்லது இந்த விஷயத்தெல்லாம் நம்பல அப்படின்னா உங்களது முன்னேற்றம் தடைபடும், அந்த வேகம் குறையும், தாமதம் அதிகரிக்கும். நீங்க எங்கெல்லாம் முயற்சி பண்றீங்களோ அங்கெல்லாம் தடைகள் ஏற்படும், தோல்விகள் ஏற்படும். நீங்க பேச முயற்சி பண்ணாலே அந்த பேச்சில் கூட தடை வரும். ஏன்னா 9வது வீட்டில் சூரியன் புதன் சேர்க்கை அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் கொடுக்கக்கூடியது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால எதையுமே சாதிக்க முடியும். அதுபோல சுக்கிரன் தனுசு ராசிக்கு மாறுகிறார். சுக்கிரன் யாரு? உல்லாச வாழ்க்கை. இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்கோ, எதெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ, இது கிடைச்சா எவ்வளவு சுகமா இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு கெத்தா இருக்கும், எவ்வளவு ஆடம்பரமா இருக்கும் அப்படின்னு எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சுக்கிரனுக்கு சொந்தம். எடுத்துக்காட்டுக்கு ஆடம்பர பங்களா, விலை உயர்ந்த வாகனம், சுற்றுலா போறது, திருமணம் பிரம்மாண்டமா நடத்துறது, திருமணம் முடிஞ்ச உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, அதுபோல சொத்து வாங்கிறது, அணிகலன்கள் கையில காதுல கழுத்துல எல்லாம் போட்டுக்கிட்டு வளம் வர்றது, அதுபோல நினைச்ச பொருளையும் நினைச்ச செல்வத்தையும் அடையிறது. என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம அது அடையிறது, கிடைக்கிறது தான் சுக்கிரன். அவர் இப்ப 10ஆம் வீட்டுல இருக்கிறார். 10ஆம் வீடுனா அது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். அப்ப உங்களை சுக்கிர பகவான் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னா தொழிலை முன்னேற்றினாதான் சந்தோஷமா வச்சுக்க முடியும். அப்ப அந்த தொழில் உங்களுக்கு சிறப்பா அமைய போகுது. வணிகம், வியாபாரம், நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையில மிக பிரம்மாண்டமான வெற்றியை அடைய போறீங்க. ஆசைப்பட்டிருப்பீங்களா இதெல்லாம் அனுபவிக்கணும், 4 மாடி வீடு கட்டணும், இந்த கார் வாங்கணும், இந்த பைக் வாங்கணும், இந்த தொழில் செய்யணும், முதலீடு போட்டு இந்த நாட்டுக்கு போயிட்டு வரணும், குடும்பத்தோட இந்த சினிமா தியேட்டருக்கு போகணும், இப்படியான கனவுகள் எதெல்லாம் உங்களால முடியல அப்படின்னு தேங்கி நின்று அந்த கனவுகள் இந்த காலகட்டத்தில் நனவாகும். நீங்க செய்யற தொழில பெரிய லாபம் கிடைக்கும், பெயரும் புகழும் கிடைக்கும், பதவி, அரசாங்க கௌரவம், புகழ், பட்டம், அரசியல்ல பெரிய ஈடுபாடு, அரசியல்ல பணம் வருமானம், அரசாலும் யோகம், அதுபோல ஒரு ஆர்வம், நம்ம இதை செய்யணும், இதை சாதிக்கணும், இதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். ஏன்னா சுக்கிரன் அப்படின்னாலே
உசுப்பி விட்டு அனுபவிக்க வைக்கிறவர். அதே நேரத்தில் புத்தி அங்க வேலை செய்யல அப்படின்னா பிரச்சனையும் கொடுப்பார். பயங்கரமான கெட்ட பையன் சார் அவரு அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் சுக்கிர பகவான். ஏன் அப்படின்னா நல்ல சிந்தனையோட இருந்தா நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் கொடுத்து அனுபவிக்க வைப்பார். கெட்ட சிந்தனையோட இருந்தா உங்களை சிக்கல்ல மாட்டி விடுறது எதெல்லாமோ இருக்கோ, கொலை கொள்ளை வம்பு வழக்கு, அடுத்த பாலினத்தவர்கள் மீதான ஈர்ப்பு, அவங்களால வரக்கூடிய பிரச்சனை, இழப்பு, நோய், அவமானம், கௌரவ இழப்பு, இதை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவரும் அவர் தான். அதாவது பேராசைப்படலாம், பேராசைக்கான உழைப்பு இருந்ததுன்னா கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனா அங்க பேராசைப்பட்டுட்டு உழைக்காம குறுக்கு வழியில போகணும் அப்படின்னு நினைக்கும் போது சரியா சுக்கிர பகவான் அவரோட இன்னொரு முகத்தை காட்டுவார். மாணிக் பாஷா அதை காட்டினார் அப்படின்னா ஊரை விட்டு நம்ம ஓடிட வேண்டியதுதான், இல்லைன்னா ஜெயிலுக்கு போகணும். அவ்வளவு கொடூரமான கௌரவத்தை பாதிக்கக்கூடிய நம்மளை இல்லாம ஆக்கிடுவார். அப்ப தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு சுக்கிர பகவான் வந்திருக்கிறார். பேராசைப்படுங்க, உங்களுடைய ஆசைக்காக என்ன வேணாலும் முயற்சி பண்ணுங்க, நேர்மையான வழியில ட்ரை பண்ணுங்க. அடுத்து கடகராசியில செவ்வாய். செவ்வாய் யாருன்னா வேகத்துக்கு சொந்தக்காரர், வீரத்துக்கு சொந்தக்காரர். இவர் யோசிக்கவே மாட்டார், சிந்திக்கவே மாட்டார், அடிபணிய மாட்டார். அவர் இருக்கிற இடம் 5ஆம் இடம், மீன ராசிக்கு 5ஆம் வீடு. அப்ப புத்திரஸ்தானத்தில் அவர் இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த ஆறுபடை அப்பன் வேலவனின் அருளால குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் எத்தனை காலம் உங்களுக்கு இது வரைக்கும் குழந்தை இல்லைனாலும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உண்டு. அதே போல ஒரு இடத்துக்காக ரொம்ப ஆசைப்பட்டீங்க, இந்த இடம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த இடம் கிடைக்கும். அதே போல பூர்வ புண்ணிய ஸ்தானங்கிறதுனால பெண்களுக்கு கண்டிப்பா கற்பம் தரிக்கிற தகுதி ஏற்படும். இது வரைக்கும் அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க, அந்த அவமானத்தை எல்லாம் போக்கிட்டு அம்மாங்கிற தகுதியை உங்களுக்கு கொடுத்து கௌரவப்படுத்துவார். யாரு? செவ்வாய் தேவதை முருகன். ஏன்னா இப்பதான் சஷ்டி விரதம் இருந்திருப்பீங்க. அப்படி இல்லைனாலும் முருகா அப்படிங்கிற திருநாமத்தை ஒரு முறை அல்லது தினம் தினம் சொன்னீங்க அப்படின்னா எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை பிரவில கர்ம வினை இருந்தாலும் அதையெல்லாம் போக்கக்கூடிய, விரட்டக்கூடிய ஒரு வலிமை இந்த முருகா அப்படிங்கிற திருநாமத்துக்கு உண்டு. இது யார் சொன்னது அப்படின்னா திருப்புகழ் அப்படிங்கிற பாட்டுல அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார். எவ்வளவு பெரிய சித்தர் அவர், அவர் உணர்ந்து சொல்லியிருக்கார். அதுதான் முடிஞ்சா அவருடைய திருநாமங்கள், மந்திரங்கள், கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ் இதெல்லாம் படிச்சீங்க அப்படின்னா குழந்தை இல்லை அப்படின்னா குழந்தை கிடைக்கும். செல்வம் இல்லை, அவமானப்படுறீங்க, கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை மனசுல நினைங்க. முடிஞ்சா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. அந்த முருகா அப்படிங்கிற அந்த திருநாமத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அது மட்டும் இல்ல, பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எதிரிகள். அந்த எதிரிகள் இந்த காலகட்டத்தில் இந்த 5ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் பகவானால் விரட்டி அடிக்கப்படுவார்கள். ஆனா எதிரிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் உங்களுக்கு எதிரியா வருவாங்க. கூட பிறந்தவங்களோ அல்லது உறவினர்களோ அல்லது நண்பர்களோ அல்லது வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல, பழகின இடத்துல எங்க இருந்தாலும் உங்க கூட இருந்தவங்க உங்களுக்கு எதிரியா வருவாங்க. நல்லா பேசி உங்களை மயக்கி காரியம் சாதிச்சவங்க. உங்க வாழ்க்கையில நீங்க இந்த காலகட்டத்தில் சோர்ந்து போயிருக்கீங்க, தோத்து போயிருக்கீங்க, பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு அப்படின்னா உங்க கூட இருக்கிறவங்களால தான். கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா புரியும் உங்களுக்கு. இன்னும் கூட மறைஞ்சி நிறைய பேர் இருப்பாங்க. என்ன செஞ்சிருக்காங்கன்னே உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும், என்ன நடந்திருக்குன்னே உங்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். அப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில விளையாடி இருப்பாங்க. ஆனாலும் உங்களுடைய குறிக்கோள் இந்த காலகட்டத்தில் ராஜ வாழ்க்கையை அனுபவிக்கணும், அவ்வளவுதான். அவங்களுக்கு சரிசமமா இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். உங்களை எதிரியா நினைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நேர்மை, உண்மை, உழைப்பு. அதுல போட்டி, பொறாமை அதிகம். அதுக்காக உங்களது வாழ்க்கைய உங்களுக்காகவே உங்க கூட பிறந்த இந்த குணத்தை விட்டுறாதீங்க. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த 4 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். 6 மனமையாறு அந்த ஆண்டவன் கட்டளையாறு. சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளையாறு, தெய்வத்தின் கட்டளையாறு. அடுத்தது ரிஷபராசியில குரு. மீன ராசிக்கு 3ஆவது வீடு. குரு பகவான் அப்படின்னாலே ஒரு தெய்வீக தன்மை உடையவர். அந்த 3ஆவது இடம் அப்படின்னா சகோதரி, சகோதர ஸ்தானம், வீரம், எதிரியை வெற்றி கொள்ளும் திறமை அந்த இடத்துல இருக்கு. வேலையாட்கள், தொழில் எப்படி அமையும், எந்த தொழில் அமையும், ஒரு தைரியம், வீரியம், துணிவு, இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல குரு பகவான் வந்துட்டாலே எல்லாமே உங்களுக்கு லாபம் தான். அதாவது எதெல்லாம் உங்களுக்கு வேணும், எதெல்லாம் கிடைக்கணும்
எதிலெல்லாம் உங்களுக்கு சாதகமா அமையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்க நினைச்சாலே போதும், குரு பகவான் உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் அதிரடியா செயல்பட விட மாட்டார். அறிவாற்றலால் உங்களை ஜெயிக்க வைப்பார். அதாவது சகோதர சகோதரிகள், எதிரிகள் மறைஞ்சிருந்து துரோகம் பண்றாங்களே அவங்களையெல்லாம் உங்களுடைய மன வலிமையாலும் சிந்தனையாலும் அமைதியாலும் அவர்களை உங்க வழிக்கு கொண்டு வருவீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதகத்திலையும் குரு இருக்கிற இடம் மிக முக்கியமான இடம். அதை வச்சுதான் குலதெய்வ அனுக்கிரகம் இருக்கா, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கா, இதெல்லாம் கணிக்க முடியும். யாருக்கெல்லாம் குலதெய்வ ஆசீர்வாதம் இல்லையோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உறவினர்கள் மூலமாகவும் சொந்தங்கள் மூலமாகவும் சமூகத்தின் மூலமாகவும் எந்த ஒரு உதவிகளையும் பயனையும் அனுசரிப்பையும் நன்மைகளையும் ஆதாயங்களையும் பயன்களையும் பெறவே முடியாது. அவமானங்களை மட்டும்தான் அடைவாங்க. நிராகரிப்பு அதிகம் இருக்கும். அதனால ஜாதகத்துல வலிமை இழந்திருக்கும் நிலை இருந்தா குருவினுடைய வலிமை பொறுத்து தான் இந்த காலகட்டத்தில் உங்களால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்ல முடியும். வியாழக்கிழமையில மஞ்சள் நிறத்துல லட்டு செஞ்சு தட்சிணாமூர்த்திக்கு நைவேத்தியமா வணங்கிட்டு கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு வியாழக்கிழமை லட்டு தானமா கொடுங்க. மங்களகரமான மஞ்சள் நிறத்துல பொருட்கள் எதுவாக இருந்தாலும் கொடுங்க. குருவின் பலன் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும். அடுத்து மீன ராசியில ராகு, உங்க ராசியிலேயே ராகு இருக்கிறார் இந்த காலகட்டத்தில். அப்ப தனவாக்கு குடும்பஸ்தானம். அது எப்பொழுதுமே ராகு அப்படின்னா கொஞ்சம் அதிகமா சிந்திக்க வைக்கக்கூடியவர், அதிகமா செயல்பட வைக்கக்கூடியவர். தகுதிக்கு மீறி சிந்திக்கிறது, செயல்படுறது, ஆசைப்படுறது, நம்மளை உசுப்பி விடுவார். அவ்வளவுதான். இது கிடைக்காது, இந்த பழம் நமக்கு கிடைக்காதுன்னு தெரியும், ஆனா ஆசைப்பட வச்சு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தப்பான வழியிலையோ சரியான வழியிலையோ கிடைக்க வைக்கக்கூடியவர் ராகு பகவான். அதாவது தேவையற்ற விஷயங்களை யோசிச்சு பேசி செஞ்சு பிரச்சனைகளை சிக்க வைக்கக்கூடியவர் ராகு பகவான். இதுவரைக்கும் நல்ல கிரகத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தோம். கொஞ்சம் விவகாரமான கிரகம் ராகு. நல்ல சிந்தனையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நல்லா சாதிக்கலாம். குறுக்கு வழியில யோசிச்சீங்க அப்படின்னா குறுக்கு வழியில பெரிய பெரிய காரியம் செஞ்சு சிக்கல்ல விட்டுருவார். எதையுமே பிரம்மாண்டமா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவர் சின்ன தப்பா செய்யணும்னு யோசிக்க வைக்க மாட்டார். ஒரு 1 லட்சம் ரூபாய் நமக்கு ஏதாவது ஒரு வழியில கிடைச்சா தேவலாம் அப்படின்னு நினைச்சோம்னாலே 1 கோடி ரூபாய் கிடைச்சா அப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்க வைப்பார். உடனே அடுத்த நிமிஷம் 1 லட்சத்தை மறந்துடுவார். 1 கோடி ரூபாய் கிடைச்சா அப்படி இருக்கும். அப்ப இது எங்க இருக்கும்? அப்ப இங்க போய் கொள்ளடிக்கலாமா, அல்ல திருடலாமா, இந்த கெட்ட விஷயம் பண்ணலாமா, இந்த சட்டத்துக்கு புறம்பான காரியத்துல இறங்கலாமா, இப்படி யோசிக்க வைக்கக்கூடிய கிரகம் ராகு. அதே நல்லது நினைச்சீங்க அப்படின்னா இந்த தொழில் செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த தொழில் உடனே செய்ய வச்சிருவார். அடுத்த லெவலுக்கு இந்த தொழில ஒரு 50,000 ரூபாய் ஆரம்பிச்சா நல்லா இருக்குமா அப்படின்னா 5 லட்சம் ரூபாயில ஆரம்பிக்க வச்சிருவாரு. அதாவது சின்ன விஷயத்தை பெருசாக்குறது. பலூன் சின்னதா இருக்கும், அதை ஊதினா எவ்வளவு பெருசாயிடும், அதுக்குள்ளார இருக்கிறது ராகு. அவ்வளவுதான். இப்ப சங்கர் படத்துக்கும் மத்தவங்க படத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அதுதான் ராகு. சங்கர் படம் எல்லாமே ராகு சம்பந்தப்பட்டது. எதையுமே பிரம்மாண்டமா காட்டுறவர், மாத்துறவர், ஆக்குறவர். பாட்டா இருந்தாலும் பிரம்மாண்டமா இருக்கும் சங்கர் படத்துல, ஃபைட்டா இருந்தாலும் பிரம்மாண்டமா இருக்கும், ஒரு லவ் சீன் பிரம்மாண்டமா இருக்கும், ஒரு சென்டிமெண்ட் சீன் பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா அடுத்தவங்க படம் எடுக்கும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கும். கிடைக்கிற இடத்துல ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது மத்த கிரகம். இன்னும் சொல்ல போனா கேது கண்ணில இருக்கார். அவர் இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். எங்க செலவு பண்ணா என்ன, படம் கரெக்டா ஒன்னா சரி, படம் கதை நல்லா இருந்தா போதும், திரைக்கதை நல்லா இருக்கா அதை தான் பார்ப்பாங்க மக்கள். அதை யோசிக்கிற குணம் கேது. ஆனா ராகுவை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமா இருக்கணும், பிரம்மாண்டமா இருந்தாதான் ரசிப்பாங்கிற எண்ணம் அதை கொடுக்கக்கூடியது. அப்ப கேது 7ஆம் வீட்டுல இருக்கார், மனைவி ஸ்தானம். இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணைவி, கணவனோ மனைவியோ நீங்க எது சொன்னாலும் பொறுத்து போகக்கூடிய காலகட்டம். கேது அப்படின்னாலே பக்தி, அது ஆன்மீக சிந்தனையா இருக்கலாம், கொஞ்சம் உங்க கூட வாழ்ந்த அந்த அனுபவமா இருக்கலாம், ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் கேது. அப்ப உங்களது துணை பொறுமையா போகும்போது நீங்களும் பொறுமையா போயிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. பொறுமையா போகல, நீங்களும் பொறுமையா இல்லை அப்படின்னா இங்க பிரச்சனைகள் அதிகமாகும். ஈகோவால பிரச்சனை அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்ப குடும்பத்துல பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா விநாயகரை வணங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா கேதுவுக்கு தேவதை விநாயகர். அடுத்தது இப்ப நம்ம சொல்ல போற விஷயம் முக்கியமான பரிகாரம். நம்ம ஒவ்வொரு வீடியோலயுமே பரிகாரம்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம். அதை எத்தனை பேர் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு தெரியாது. ஆனா விடாம கடைபிடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும். இது 100% உண்மை. நான் அனுபவிச்ச விஷயங்கள் அத்தனை பரிகாரமும் நிறைய பேருக்கு சொல்லி அவங்க உண்மையா உங்களது வாக்கு பலிக்குதுங்க, இந்த பரிகாரத்தெல்லாம் செய்யறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நடக்கல அப்படிங்கிறாங்க. ஏன் நடக்கலன்னு கேட்டா கரெக்டா செஞ்சீங்களா அப்படின்னா விட்டுறாங்க பாதியிலேயே. குறைஞ்சபட்சம் ஒரு பரிகாரத்தை 1 வருஷமாவது முழுசா முடிக்கணும். 12 மாதங்கள் 12 ராசிக்கும் போகக்கூடிய பரிகாரமாக அது இருக்கும். ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு ராசி, அந்த ராசிக்குள்ளார 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இதெல்லாமே நம்முடைய பரிகாரங்கள். அதிகபட்சம் 1 வருஷத்துக்காவது நீங்க கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையே கண்டிப்பா மாறும். இது 100% அனுபவம். அப்ப இந்த பரிகாரத்தை எடுத்துங்க. இது பஞ்சபூதங்களுக்கான பரிகாரம்.
பஞ்சபூதங்கள்னா என்னங்க? நம்முடைய உடல், ஆன்மா ரெண்டுமே பஞ்சபூத சக்தியால ஆதிக்கம் செலுத்தப்பட்டிருக்கு. அப்ப பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. அப்ப இந்த பஞ்சபூதங்கள் நம்முடைய ஒவ்வொரு செயலிலும், வேலையிலும், தொழிலிலும் பரவி இருக்கு. அதை சார்ந்துதான் நம்ம எதையுமே செய்யறோம். அப்ப இதை எல்லாத்தையும் சமநிலையில நம்ம வச்சிருந்தா மட்டும்தான் தொழிலையோ வாழ்க்கையிலயோ முன்னேற முடியும். ஏதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு அதிகமாச்சு அல்லது குறைஞ்சது அப்படின்னா பல விஷயத்துல நஷ்டம் அடைவோம், பிரச்சனையை சந்திப்போம், விபத்துகள் ஏற்படும். அதனால நம்ம வாழ்க்கையை பறிகொடுக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகும், நிறைய தொல்லைகள், தொந்தரவுகள் ஏற்படும். அப்ப இந்த உலகமே இயங்கிறதுக்கு காரணம் இந்த பஞ்சபூதங்கள் தான். இதெல்லாம் புராணங்கள்ல சொல்லப்பட்டது. புராணங்கள் அப்படின்னா சும்மா இல்ல, நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய சக்தியை பயன்படுத்தி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப மனிதனுக்கு பஞ்சபூதங்கள் அப்படின்னா 5 குணங்கள், 5 புலன்கள், 5 மனித மேம்பாடுகள், இதையெல்லாமே சொல்லக்கூடியது, இதுல ஆதிக்கம் செலுத்தக்கூடியது. அப்ப பஞ்சபூத சக்திகளை 5 மூர்த்திகள், பிரம்மன், உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன், விஷ்ணு, இந்த 5 பேரும் ஆட்கொண்டிருக்கிறார்கள். பஞ்சபூத சக்திகளான பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி மற்றும் ஞான சக்திகள், இதெல்லாமே பஞ்சபூத சக்திகள். அப்ப இவைகளுக்கான பரிகாரங்களையும் மந்திரங்களையும் நம்ம செய்யும் போது இந்த பஞ்சபூத சக்திகள் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும், சமநிலையில இருக்கும். அதனாலதான் இந்த பஞ்சபூத பரிகாரம்ங்கிறது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மிக மிக முக்கியமானது. இது வரைக்கும் எந்த பரிகாரத்தை நீங்க கடைசி வரைக்கும் செய்றீங்களோ இல்லையோ, இந்த பஞ்சபூத பரிகாரத்தை செய்யுங்க. பஞ்சபூத சக்திகள் நமக்கு கிடைச்சாலே எல்லாத்துலயும் நம்ம கில்லியா மாறிடுவோம், கெத்தாயிடுவோம். அவ்வளவு சக்தியும் நமக்கு நம்முடைய மனசையும் உடம்பையும் தெளிவுபடுத்தும். அதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய சாம்பிராணி, பஞ்சகவ்ய அகர்பத்தி, பஞ்சதீபத்திரி, பஞ்சதீப எண்ணெய், இது எல்லாமே பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய பொருட்கள். இந்த 5 பொருளும் உங்க வீட்டுல பரிகாரம் செய்யற காலகட்டம் மட்டும் இல்ல, எப்போதுமே இருந்ததுன்னா உங்க வீட்டுல அவ்வளவு சக்தி கிடைக்கும், பஞ்சபூத சக்திகள். அப்ப இந்த பஞ்சகவ்ய விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி எல்லாம் எப்படி செய்யறாங்க அப்படின்னா, பசுமாட்டிலிருந்து எடுக்கக்கூடிய நெய், தயிர், பால், சாணம், கோமியம், இதுல இருந்து தயாரிக்கக்கூடியது பஞ்சகவ்ய விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி. அதுபோல பஞ்சதீப திரி அப்படின்னா எதுனா, பஞ்சு திரி, நூல் திரி, எருக்கந்திரி, வாழைத்தண்டு திரி, தாமரை திரி, இது பஞ்சதீப திரி. அதுபோல பஞ்சதீப எண்ணெய் எப்படின்னா, வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், பசு நெய், சுத்தமான பசு நெய், கடையில கிடைக்கிற டூப்ளிகேட் நெய் இல்ல, சுத்தமான பசு நெய், இலுப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதெல்லாமே கலப்படம் இல்லாத எண்ணெய்களா கலந்த பஞ்சதீப எண்ணெய். அப்ப இந்த பஞ்சபூத பொருட்கள் மிக மிக முக்கியமானது இந்த நவக்கிரக பரிகாரத்துக்கு. அப்ப கடையில கிடைக்கிற இந்த பொருட்கள்லாம் உண்மையா கலப்படம் இல்லாம இருக்குமா அப்படின்னா 100% நம்ப முடியாது. கலப்படம் இல்லாத பொருட்கள் மட்டுமே முழு பலனையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. கடவுளுக்கு தானே அப்படின்னு அலட்சியப்படுத்திட்டு எங்கேயோ கிடைக்கிற பொருட்களை வாங்கி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான முழு பலனும் கிடைக்காது. முதல் விஷயம் இதுதான். அப்ப கடையில இதெல்லாம் சுத்தமா கிடைக்குதா அப்படின்னா சந்தேகம் தான். அப்ப உங்களுக்கு சுத்தமான கலப்படம் இல்லாத இந்த பொருட்கள் வேணும் அப்படின்னா குட் பேபியை கனெக்ட் பண்ணுங்க. இந்த நம்பர் தான் 9340688626. இந்த நம்பர் கனெக்ட் பண்ணுங்க. எல்லாமே கலப்படம் இல்லாத சுத்தமான பொருட்களா தயாரிச்சிருக்காங்க, பூஜை பொருட்கள். அது மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கு தேவையான, ஆரோக்கியத்துக்கு தேவையான கலப்படம் இல்லாத ஹெர்பல், நவ தானியங்கள், இப்படி இயற்கையில கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நிறைய ப்ராடக்ட் தயாரிச்சிருக்காங்க. விருப்பப்படுறவங்க வாங்கி பயன்படுத்துங்க. முக்கியமா இந்த பூஜை பொருட்கள் கலப்படம் இல்லாம இங்க வாங்கிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு எங்க கிடைக்குதோ அங்க வாங்கிக்கலாம். இப்ப இந்த பொருளா ரெடி பண்ணிக்கங்க. இது எப்ப பண்ணலாம்? அந்த நவக்கிரக பரிகாரம் எப்ப பண்ணலாம் அப்படின்னா, அமாவாசை முடிஞ்சு 5வது நாள், அதே போல பௌர்ணமி முடிந்து 5வது நாளாக வரக்கூடியது மகா சக்தியான பஞ்சமி திதி. அப்ப அமாவாசை, பௌர்ணமி, அது மட்டும் இல்ல செவ்வாய், வெள்ளி, இந்த நாள்லயும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அப்ப இந்த பஞ்சபூத பொருட்களை வச்சுக்கிட்டு காலையில 3 மணியிலிருந்து 4:30 பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருச்சு குளிச்சுட்டு வீட்டு வாசலை சுத்தப்படுத்தி பச்சரிசி கோலமாவால, நல்லா கேட்டுங்க, பச்சரிசி கோலமாவால கோலம் போட்டுங்க. அதுக்கப்புறம் 5 முகங்கள் கொண்ட குத்து விளக்குல இந்த பஞ்சதீப எண்ணெய கலந்து விளக்கேற்றி வைங்க. அப்புறம் பஞ்சகாவிய விளக்குல நெய், சுத்தமான நெய்யை ஊத்தி தீபம் ஏத்திக்கங்க. அதுக்கப்புறம் பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி இதெல்லாம் ஏத்தி வச்சுக்கோங்க. வீடு மங்களகரமா இருக்கட்டும், எல்லா ரூம்லயும் புகை பரவட்டும், அங்க இருக்கிற கெட்ட சக்திகளை போக்கும். இதெல்லாம் செஞ்சுட்டு பரிபூரணமா இறைவனை வேண்டிக்குங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அதாவது 108 முறை இந்த மந்திரத்தை சொல்றது ரொம்ப நல்லது. 1 மணி நேரம் ஆகும், பரவாயில்ல, மனப்பாடம் பண்ணீங்க. 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லணும். பஞ்சபூதத்திக தேவகா ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக, பஞ்சபூதத்திக தேவகா ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக அப்படிங்கிற இந்த மந்திரம் 108 முறை ஒவ்வொரு நாளுமே சொல்லுங்க.
இந்த விளக்கு 24 மணி நேரம் எரியணும். நீங்க எப்ப தீபம் ஏத்துறீங்களோ அந்த நேரம் 24 மணி நேரம் அடுத்த நாள் வரைக்கும் இந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கணும். அப்ப இது மாதிரியான பரிகாரத்தை நீங்க செய்றீங்க, ஒரு வருஷத்துக்கு செய்றீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில இந்த பரிகாரம் ஏற்படுத்தும். இந்த பரிகாரத்துல எல்லாமே அடங்கிடும். பூமியில இருக்கிற அத்தனை நிலம், நீர், காற்று, நெருப்பு இது எல்லாத்தையும் தன்வசப்படுத்திடும். மனிதர்கள்ல இருந்து, மிருகங்களிலிருந்து, மிஷினரியிலிருந்து எல்லாமே நம்முடைய வசமாகிடும். தொழில் செய்யறவங்கலாம் இதை கண்டிப்பா செய்யுங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில ஒரு வருஷத்துல நடக்கல அப்படின்னா நான் பரிகாரம் சொல்றதே விட்டுருவேன். முறையா கடைபிடிங்க. நான் சொன்னதை எப்படியோ அப்படி முறையா கடைபிடிங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றம் ஏற்படும். இப்ப வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். நான் முன்னாடி ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன். அந்த குரு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு யோசிச்சிங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதாவது அந்த குரு என்ன சொல்றாரு அப்படின்னா, பசியை கொடுத்த, தாகத்தை கொடுத்த, உடல் அசதியை கொடுத்த இறைவா உனக்கு நன்றி அப்படிங்கிறார். அதாவது எதையோ ஒன்றை கொடுக்கிறார் அப்படின்னு அவருடைய மனம் சொல்லுது. அதுவே இறைவன் கிட்ட இருந்து வருது அப்படின்னு அவர் நினைக்கிறார். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்படி சொல்றதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும், ஒரு புரிதல் வேணும். அதனாலதான் அவர்கள்லாம் மகானாக இருக்கிறார்கள், அவர்கள்லாம் குருக்களாக இருக்கிறார்கள், அவர்கள்லாம் ஞானிகளாக இருந்தார்கள். இப்படி நம்ம நினைச்சுக்கிட்டாலே, இந்த கஷ்டத்தை கொடுத்த இறைவா உனக்கு நன்றி, இதனால நான் பல பாடங்களை கத்துக்கிட்டேன், பல மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டேன், பல செயல்கள்ல இருந்து தெளிவு அடைஞ்சிட்டேன், அதற்கு நன்றின்னு சொல்ற அந்த குணம் இருக்குல்ல, அந்த பெரிய மனிதத்தன்மை எல்லாராலையும் முடியாது, ஞானிகளால் மட்டும்தான் முடியும். இப்படி நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஞானிகள் தான். அப்ப நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னா நம்மளை கேலி, கிண்டல், அவமானம் இதெல்லாம் செய்த அத்தனை பேருக்கும், இதையெல்லாம் கொடுத்த கடவுளுக்கும் நன்றி சொல்லிட்டு உங்க வாழ்க்கையை ஆரம்பிங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு நேரத்துல ஜெயிச்சு சிறப்பா வாழ்றோம், மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக வாழ்றோம் அப்படின்னா நாம பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் தான் காரணம். அந்த துன்பங்களும் கஷ்டங்களும் நம்மளை பக்குவப்படுத்தி இருக்கு, நம்மளை செதுக்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது 100% உண்மை. அப்ப இது மாதிரியான புரிதல் தான் நம்மளை நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய வைக்கும். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.